வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு மார்ச் 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் மீடியம்கானது பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்க்காதவங்க சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிப்ரவரி 26, 2026 அன்று சுங்தங் லேச்சன் அச்சு மற்றும் தாரன்சு பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? ஸோ பிப்ரவரி 26, 2026 அப்போ சுங்தங் லேச்சன் அச்சு மற்றும் தாரன்சு பாலத்தை யார் திறந்து வைத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் ஷேத். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சுங்தங் லேச்சன் சாலை மற்றும் தாரன்சு பாலத்தை புனரமைத்த அமைப்பு எது? ஸோ என்ன அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லை சாலைகள் அமைப்பு, BRO. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நாடு தழுவிய HPV தடுப்பூசி பிரச்சாரம் பிப்ரவரி 28, 2026 அன்று எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? ஸோ எந்த நகரத்துல தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் அஜ்மர், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? HPV தடுப்பூசி பிரச்சாரத்தின் ஒரு பகுதியான 14 வயது சிறுமியர்களுக்கு எந்த தடுப்பூசி வழங்கப்படும்? ஸோ 14 வயசு சிறுமிகளுக்கு எந்த தடுப்பூசி வழங்கப்படும் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கார்டசில் 4. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஜனாதிபதி திரௌபதி முர்மு எந்த உள்நாட்டு தாக்குதல் ஹெலிகாப்டரில் துணை விமானியாக பறந்தார்? ஸோ ஜனாதிபதி எந்த ஹெலிகாப்டர்ல துணை விமானியாக பறந்தார்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட் உருவாக்கிய SCH பிரசாந்த். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாயு சக்தி 2026 என்பது எந்த இராணுவத்துடன் தொடர்புடைய பயிற்சி? ஸோ எந்த இராணுவத்தோட பயிற்சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இந்தியா விமானப்படை. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இந்தியா இஸ்ரேல் சிறப்பு மூலோபாய கூட்டாண்மையின் கீழ் எந்த நிறுவனங்களுக்கு இடையே UPI இணைத்து ஒப்பந்தம் கையெழுத்தானது? அதுக்கான விடை NPCI, இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிட் மற்றும் மாசப். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆபரேஷன் கசாப் லின் ஹாக் என்பது எந்த நாட்டால் தொடங்கப்பட்ட இராணுவ நடவடிக்கை ஆகும்? ஸோ ஆபரேஷன் கசாப் லின் ஹாக் எந்த நாடு தொடங்கப்பட்ட இராணுவ நடவடிக்கை ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அக்னி வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களுக்கான வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்காக எந்த 2 அமைப்புகள் ஒரு ஒத்துழைப்பு கட்டமைப்பை தொடங்கின? அதுக்கான ஆன்சர் இந்தியா ரயில்வே மற்றும் இந்தியா ராணுவம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் பூஜ்ய பாகுபாடு தினம் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 1 UNAIDS ஆல் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 67 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் ஜம்மு காஷ்மீர் தனது முதல் பட்டத்தை வென்றது? ஸோ 67 ஆண்டுகளுக்கு அப்புறம் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில ஜம்மு காஷ்மீர் எத்தனாவது முதல் பட்டத்தை வென்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ரஞ்சித் டிராஃபி. ஸோ எந்த இதுல பட்டம் வென்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ரஞ்சித் டிராஃபி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 2025, 26 நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் என்ன? அதுக்கான ஆன்சர் 7.8%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? புகழ்பெற்ற சமூகவியலாளர் TK உம்மன் எந்த பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியராக இருந்தார்? ஸோ TK உம்மன் எந்த பல்கலைக்கழகத்துல ஓய்வு பெற்ற ஆசிரியர்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், JNU. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மகாராஷ்டிராவில் உள்ள சவுண்ட்லா கிராமம் தன்னை சாதி இல்லாத கிராமமாக அறிவித்து கொண்டது. அதுக்கான ஆன்சர் சாதியற்ற கிராமம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இந்தியாவின் முதல் குறைக்கடத்தி
சக்தி ஏடிஎம்பி திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ இந்தியாவில் வந்து முதலா எந்த ஏடிஎம்பி திட்டம் வந்து எந்த மாநிலத்துல அறிவிச்சாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் குஜராத், சானந்த். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கிய நாடுகள் சபை கார்பன் வரவுகளை அங்கரித்தது? ஸோ எந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கிய நாடுகள் சபை கார்பன் வரவுகளை அங்கரித்தது? ஸோ அதுக்கான ஆன்சர் பாரிஸ் ஒப்பந்தம் பிரிவு 6. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஜனவரி 2026 இறுதிக்குள் நிதி பற்றாக்குறை முழு ஆண்டு இலக்கில் எத்தனை சதவீதத்தை எட்டியது? ஸோ எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 63%. உலக வனவிலங்கு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஒவ்வொரு வருஷமும் உலக வனவிலங்கு தினம் வந்து எப்போ கொண்டாடுறோம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மார்ச் 3. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சானந்த் செமிகண்டக்டர் ஆலை முதன்மையான எந்த வகையான நினைவக தயாரிப்புகளை ஒன்று சேர்க்கும்? அதுக்கான ஆன்சர் டிராம், நேண்ட், ஃபிளாஷ் மற்றும் எஸ்எஸ்டி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சைட்ஸ் ஒப்பந்தம் எந்த ஆண்டின் கையெழுத்தானது? ஸோ சைட்ஸ் ஒப்பந்தம் வந்து எந்த வருஷத்துல கேட்டிருக்காங்க? அதுக்கான ஆன்சர் 1973. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ரீநகர் மத்திய சிறைச்சாலையில் முதல் காஷ்மீர் பெண் கண்காணிப்பாளராக நிரூபிக்கப்பட்டவர் யார்? அதுக்கான ஆன்சர் சபாஷ் ஷால். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மார்ச் 1, 2026 அன்று பிபி சிங் எந்த பதவியை ஏற்றுக்கொண்டனர்? ஸோ மார்ச் 1ஆம் தேதி 2026 பிபி சிங் வந்து எந்த பதவியை ஏற்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கடற்படை ஆயுத பணிப்பாளர் ஜெனரல், DGONA. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2025ஆம் ஆண்டிற்கான உலகளவில் சிறந்த விமான நிலையம் வருகை என்ற ASQ விருதை பெற்ற விமான நிலையம் இது. ஸோ எந்த விமான நிலையம் வந்து ASQ விருதை பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மேங்களூர் சர்வதேச விமான நிலையம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி ஏப்ரல் டிசம்பர் 2025 இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் $30.1 பில்லியன். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சுமார் 1% ஆகும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வடகர மக்களவை தொகுதியிலிருந்து 6 முறை எம்பியாக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முன்னாள் மத்திய அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 6 முறை எம்பியான முதல் முன்னாள் மத்திய அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் KP உன்னிகிருஷ்ணன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, திட்ட அனுமான் முயற்சியை எந்த மாநிலம் அரசு தொடங்கியது? ஸோ திட்ட அனுமான் முயற்சி வந்து எந்த மாநில அரசு தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆந்திர பிரதேச அரசு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, திட்ட அனுமான் திட்டத்தை தொடங்கிய ஆந்திராவின் துணை முதல்வர் யார்? ஸோ யார் துணை முதல்வர்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பவன் கல்யாண். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மணி நேரத்தில் 2,51,446 மரங்களை நட்டு கின்னஸ் உலக சாதனை படைத்த நகரம் எது? ஸோ ஒரு மணி நேரத்துல 2,51,446 மரங்களை எந்த நகரம் வந்து நட்டு உலக சாதனை விருது பெற்றாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வாரணாசி, உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாரணாசி நகர்ப்புற வனத்தை மேம்படுத்த எந்த நுட்பம் பயன்படுத்தப்பட்டது? ஸோ வாரணாசியில நகர்ப்புற வனத்தை மேம்படுத்த எந்த நுட்பம் வந்து பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மியாவாகி நுட்பம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவும் கனடாவும் 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை எத்தனை பில்லியன் டாலராக அதிகரித்து இலக்கு நிர்ணயித்துள்ளன? ஸோ எவ்வளோ நிர்ணயித்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் $50 பில்லியன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, உலகின் முதல் உரிமையாளர் அடிப்படையிலான
சாலை சைக்கிள் ஓட்டுதல் லீக்கான இந்தியா சைக்கிள் ஓட்டுதல் லீக்கை இந்தியா அறிமுகப்படுத்தியது. ஸோ எந்த நாடு அறிமுகப்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இந்தியா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியா சைக்கிள் ஓட்டுதல் லீக்கில் எத்தனை நகரத்தை தளமாக கொண்ட உரிமையாளர் அணிகள் பங்கேற்கும்? எத்தனை அணிகள் பங்கேற்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 8 அணிகள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பெண் தொழில் முனைவோருக்கு கடன் உதவி வழங்குவதற்காக எந்த நிறுவனம் ஸ்பூர்த்தி திட்டத்தை தொடங்கியுள்ளது? எந்த நிறுவனம் பெண் தொழில் முனைவோர் முனைவோர் கடன் உதவி வழங்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் எல்&டி ஃபைனான்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்பூர்த்தி திட்டத்தின் கீழ் சொத்து மீதான கடனுக்கான அதிகபட்ச கடன் காலம் எவ்வளவு காலம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 25 ஆண்டுகள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆண்கள் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் 4 முறை இறுதி போட்டிற்கு முன்னேறிய முதல் அணி எது? ஆண்கள் T20 உலகக்கோப்பை வரலாற்றுல எந்த அணி 4 முறை போட்டிக்கு முதல் அணியாக வந்தது, இறுதி போட்டியில முதல் அணியாக வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மீ ஹெல்ப் மொபைல் செயலியை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியது? ஸோ மீ ஹெல்ப் மொபைல் செயலியை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கேரளா அரசு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பெண்கள் தொடக்க நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கான எந்த மாநில அரசால் அவரது ஸ்டார்ட் 5.0 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? அதுக்கான ஆன்சர் குஜராத் அரசு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவில் முதல் உள்கட்டமைப்பு கண்டுபிடிப்பு மையத்தை தொடங்கிய உலகளவிய தொழில்நுட்ப நிறுவனம் எது? ஆன்சர் ஐபிஎம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சர்வம் ஸ்டார்ட் அப் திட்டம் 2026 எந்த இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? அதுக்கான ஆன்சர் சர்வம் ஏஐ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? சர்வதேச மகளிர் தினம் எப்போ கொண்டாடுறோம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மார்ச் 8. ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு உங்களுக்கான ஜிகே ஹோம்வொர்க் என்னன்னா, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் யார்? ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2ஏக்கான பொது தமிழ் கம்ப்ளீட் பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் அபிஷியலா கூட சிலபஸ்ல மொத்தம் 7 யூனிட் கொடுத்திருக்காங்க. அந்த 7 யூனிட்டுமே 6ல இருந்து 12 வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக், அப்புறம் சிறப்பு தமிழ் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தொகுத்து போட்டிருக்கோம். கவர்மெண்ட் கொடுத்த அபிஷியல் சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிருக்கோம். இந்த பிடிஎஃப் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 99 ரூபீஸ் மட்டும் தான். பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிசி தமிழ் பிடிஎஃப் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றோம்.